இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காமல் இந்த சேனல் சப்ஸ்கிரைப் செய்யவும். இது போன்ற கதைகள் உங்களுக்கு வேண்டும் சேனலை தொடர்ந்து பார்க்கவும். இதை அனைவருக்கும் பகிரவும். நவராத்திரி நாள் 3 சந்திரகாண்டா வசந்த நவராத்திரி விழாவின் 3ஆம் நாளில் துர்க்கையை சந்திரகாண்டா என ஆராதனை செய்கின்றனர். இதுவே அன்னையின் 3ஆம் வடிவமாகும். இவள் நீதியை நிலைநாட்டி சந்திர பிறையை அணிந்தவள். சந்திர என்றால் நிலவு, காண்டா என்றால் மணி என பொருள். சந்திர பிறை இவள் முன் நெற்றியில் மணி போல் இருப்பதால் இவளை சந்திரகாண்டா என அழைக்கின்றனர். திருவாலங்காடு தலத்தில் சிவனுக்கும் காளிக்கும் நடனப் போட்டி நடந்தபோது ஒரு காலை தோளுக்கு இணையாக மேலே தூக்கி நடனமாடி தேவியை தோல்வியுறச் செய்தார். இந்த நடனம் ஊர்த்துவ தாண்டவம் எனப்படும். இந்த ஆட்டத்தின் போது கால்விரல்களால் வரையப்பட்ட பிரணவ ஒலி கோலத்திலிருந்து தோன்றிய அம்பிகை சந்திரகண்டா. இந்த தேவிக்கு காசியில் சவுக் கடைத்தெரு அருகே கோவில் உள்ளது. மேலும் உத்தரப்பிரதேசத்தில் உள்ள சித்திரகந்த குல்லி என்னும் இடத்தில் சந்திரகண்டாவுக்கு தனிக்கோவில் உண்டு. இவள் உடல் சக்கரங்களில் மணிபூர சக்கரத்தில் இருப்பவள். நவராத்திரியின் 3ஆம் நாள் யோக சாதனை செய்வோர் மணிபூரா சக்கரத்தை தேவியின் அருளோடு அடைவர். இதை அடைந்தோர் தெய்வீக சப்தத்தை கேட்பர். மணிபூர சக்கரத்தில் அவர்கள் சிறிது கவனமாக இருப்பர். அதனால் சந்திரகாண்டா தேவியின் அருள் அவசியமாகும். முக்கண்ணனின் பத்தினியான இவளும் முக்கண்களை கொண்டு தலையில் பிறைச்சந்திரனை சூடிக்கொண்டு காட்சி கொடுக்கின்றாள். தங்கமயமான உடல் உடையவள். நாம் செய்யும் தீவினைகள் ஆகிய அசுரர்களை தடுக்க 10 கரங்களிலும் பல்வேறு ஆயுதங்களை ஏந்திய வண்ணம் புலி மீது அமர்ந்து காட்சி கொடுக்கின்றாள். 3 கண்களை உடைய இவளை வணங்கினால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சி ஏற்படும். சந்திரகாந்தக்கல் எப்படி சந்திரனின் குளுமையை தன்னுள் வாங்கிக் கொண்டு நீரை பொழிகின்றதோ அப்படியே அம்பாள் நம் வெம்மையை தன்னுள் வாங்கிக் கொண்டு குளுமையான கருணை நீரை பொழிகின்றாள். இங்கே வெம்மை என்பது நம் வினைகளை குறிக்கின்றது. நம் தீவினைகளால் ஏற்படும் வெப்பத்தை தணிவித்து தன் கருணை மழையால் நம்மை குளிர்விப்பவள் இவளே. இவளின் 2 கரங்கள் பக்தருக்கு அருள் செய்யும் விதமாக உள்ளன. இவளின் பார்வை பக்தரின் துன்பத்தை போக்கி இன்பம் தர வல்லது. சந்திரகாண்டாதேவி போருக்கு தயாரான கோலத்தில் காட்சி தருபவள். அதனால் பக்தரின் துன்பத்தையும் விரைந்து தீர்த்து வைப்பாள். இவளை வழிபட தீய சக்திகள் அழியும். மனதிற்கு சாந்தி கிட்டும். இவளின் அருள் கிட்டினால் பாவம் அழியும். இவள் கரத்தில் உள்ள மணியின் ஓசை பக்தரை ரட்சிக்கும். இவள் சர்வ ஸ்பிட்சத்தையும் தந்து அருள் செய்வாள் என நம்புகின்றனர். ராகுவினால் துன்பம் நேருமோ என அஞ்சுபவர்கள் இவளை துதிக்கலாம். செவ்வாய்க்கிழமைகளில் இவளை துதித்தல் துன்பம் தடைகள் நீங்கி வாழ்வில் வளம் பெறுவார்கள். தியான ஸ்லோகம் பிண்டஜ பிரவராரூடா சண்ட கோபாஸ்திரகைர் யுதா பிரசாதம் தனுதே மஹ்யம் சந்திர கண்டேதி விஸ்ருதா சடவிஷோக். ஆக்ரோஷமான புலி வாகனத்தில் பவனி வந்து சண்டனை போரில் வென்றவளான சந்திரகண்டா அடியேனுக்கு அருளை தந்து காக்கட்டும். மந்திரம் ஓம் சந்திரகண்டாயை நம. அபிராமி அந்தாதி அழகுக்கு ஒருவரும் ஒவ்வாத வள்ளி அருமறைகள் பழகி சிவந்த பதாம்புயத்தாள். பனிமாமதியின் குழவித் திருமுடி கோமளையாமலை கொம்பு இருக்க இழவுற்று நின்ற நெஞ்சே இரங்கேல். உனக்கு என் குறையே? எவருக்கும் இணையில்லாத திருமேனி அழகுடையவள். வேதப் பொருளிலே திருநடம் புரிந்த சிவந்த பாதத் தாமரைகளை உடையவள். குளிர்ந்த இளம்பிறையை தன் திருமுடிகளில் சூடிய கோமளவல்லி. இனிமையான கொம்பான தேவி இருக்க நெஞ்சே ஊக்கம் குறைந்து ஏக்கம் கொள்ளாதே. உற்ற இடத்தில் ஊன்றுகோலாக அன்னை இருக்க உனக்கு ஏன் குறை? முத்தாரம்மே சரணம்.